தெளிவான வானிலை அறிக்கை. நான் தான் உங்க கோபிநாதன் பேசுறேன். இன்னைக்கு அக்டோபர் 15ஆம் தேதி புதன்கிழமை காலை வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டுல காலையிலேருந்தே பல பகுதிகள்ல மழை தொடங்கியிருக்கு. குறிப்பா வந்து திருவள்ளூர்லேருந்து நாகப்பட்டினம் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள்ல மழையானது காலையிலேயே தொடங்கிருந்துச்சு. இது இப்படி தொடருமா? எத்தனை நாட்கள் மழை இருக்க போது? குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தீபாவளிக்கு மழை எப்படி? புயல் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. புயல் வருமா? எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். குறிப்பா வடகிழக்கு காற்று தமிழகம் ஊடாக பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது படிப்படியாக குறிப்பா வந்து ஆந்திரா, தமிழகம் ஊடாக இப்ப பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது படிப்படியாக இன்று முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட அனைத்து பகுதிகள்லயுமே வடகிழக்கு காற்று பயணிக்க தொடங்கிவிடும். வடகிழக்கு பருவமழையும் தொடங்கிவிடும். இன்னையிலிருந்துன்னு சொல்லலாம். குறிப்பா நம்மளுடைய கேரளாவுக்கு மேற்கு புறமாக லட்சத்தீவு பகுதியில ஒரு லேசான சுழற்சி உருவாக போது. அந்த சுழற்சியின் காரணமாக நம்ம தமிழ்நாட்டோட அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள், தென் மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு வந்து படிப்படியாக அதிகரிக்க போது. அடுத்த 5, 6 நாட்கள்ல மழையுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலா இருக்கும். அதே வேளையில நம்மளுடைய சென்னைக்கு வடக்கு புறமாக இருக்கக்கூடிய ஆந்திரா உள்ளிட்ட குறிப்பா வந்து நெல்லூர், திருவள்ளூருக்கு வடக்கு புறமா இருக்கக்கூடிய பகுதிகள், ஆந்திரா பகுதிகள்ல அடுத்த 5 தினங்களுக்கு மழையுடைய தீவிரம் கூடுதலா இருக்கும். ஏன்னா, கிழக்கு காற்றுடைய தீவிரம் படிப்படியாக தமிழகம் ஊடாக கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமடைய தொடங்கும். குறிப்பா வந்து காலை நேரங்கள்ல கடலோர பகுதிகள்ல தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு படிப்படியாக உள் மாவட்டங்கள்லயும் அதிகரித்து, இனிமே காலையில தினம் தினம் மழை தான். கடலோர பகுதிகள்ல காலையில மழை தொடங்கும். படிப்படியாக உள் மாவட்டங்கள்ல அதிகரித்து, மேற்கு மாவட்டங்கள்லயும் மாலை நேரங்கள்ல மழையை பெய்ய தொடங்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, வானிலையுடைய முழு விவரம். இப்ப வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த 5, 6 நாட்களுக்கு இப்படி தான் இருக்குது. இந்த மாத இறுதியில புயல் வரும்னு சொல்றாங்களே, அது உறுதியான்னு கேட்டீங்கன்னா, அது உறுதி. நம்ம தமிழகத்துக்கு நெருக்கமா தான் வரப்போகுது. அது எந்த இடத்துல கரைய கடக்க போகுதுங்கிறத அந்த நாள் நெருங்கும்போது, நம்ம வந்து ஒரு அக்டோபர் 20ஆம் தேதிக்கு பிறகு தீபாவளிக்கு அப்புறம் தான் அத உறுதிப்படுத்த முடியும். இந்த நேரத்தில இங்க கரைய கடக்கும், அங்க கரைய கடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வானிலையில் தினம் தினம் மாற்றங்கள் நிகழும். இப்போதைக்கு இருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, சென்னைக்கு வடக்கு புறமாக மழையுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலா இருக்கும். ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகள்ல. அதே வேளையில நம்மளுடைய கோயம்புத்தூருக்கு தெற்கு பகுதியிலயும், திருச்சிக்கு தெற்கு பகுதி இந்த தென் மாவட்டங்கள்லயும் மழையுடைய தீவிரம் அடுத்த 5 தினங்களுக்கு மிகவும் தீவிரமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால டெல்டா மாவட்டங்கள்லயோ, புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகள்லயோ மழை இல்லாமலாம் இருக்காது. தினம் தினம் மழை தான். ஆனா படிப்படியாக இந்த பகுதிகள் மழையுடைய தீவிரம் இன்னும் மேலும் வந்து ரொம்ப தீவிரமா இருக்கும். அடுத்த 5 தினங்களுக்கு. திருச்சிக்கு தெற்கு புறமாகவும், கோயம்புத்தூருக்கு தெற்கு புறமாகவும் இருக்கக்கூடிய பகுதிகள், டெல்டா உள்ளிட்ட பகுதிகள்ல அடுத்த 5 தினங்களுக்கு மழையுடைய தீவிரம் அவ்வப்போது விட்டு, 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 விட்டு இருக்கும். காலை நேரங்கள்ல கடலோர பகுதிகள்ல தொடங்கும். ஏன்னா நமக்கு வந்து இன்னும் வந்து காற்று வந்து எங்கேருந்து வரப்போகுது? கிழக்கு திசை காற்று. கிழக்கு திசை காற்று வந்து தீவிரமடைய போகும்போது, நமக்கு மழை இருந்து கொண்டே இருக்கும். இதே போல வானிலை தகவல்கள நீங்க எப்பவும் தெரிஞ்சுக்கணும்னா, மறந்துடாம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான்